நெல்லை தொகுதி திமுக வேட்பாளராக சுப்பிரமணியன் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாநகர செயலாளரும் நெல்லை தொகுதி திமுக வேட்பாளருமாகிய சுப்பிரமணியன் நெல்லை தொகுதிக்கு உட்பட்ட பேட்டை பகுதியில் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறும்போது, நெல்லை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட இந்த எளிய தொண்டனுக்கு வாய்ப்பளித்த தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் உதயநிதி அண்ணாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை தொகுதியில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். நெல்லை தொகுதியில் உள்ள அனைத்து கோரிக்கைகளையும் கழகத் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் எடுத்துக் கூறி அதனை உடனடியாக நிறைவேற்ற பாடுபடுவேன் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் வி.கே. முருகன், பேட்டை பகுதி செயலாளர் வக்கீல் சங்கர், வழக்கறிஞர் அலிப் மீரான், கவுன்சிலர்கள் சுப்பிரமணியன், அல்லா பிச்சை, டில்லி சம்சு, கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கழகத் தலைவர் எங்களது மாண்புமிகு தளபதியார் மற்றும் எங்களது சின்னவர் இளைஞரணி செயலாளர் உதயாண்ணன் அவர்களின் ஆசியோடு நெல்லை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக சுப்பிரமணியன் ஆகிய எண்ணிய தலைவர் அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் இன்றைக்கி நாங்கள் அந்த பேட்டை பகுதியெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். கண்டிப்பான முறையில் நாங்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த நெல்லை சட்டமன்ற தொகுதியில் உறுதியான முறையில் வெற்றி பெறுவோம். இதுக்கு உறுதுணையாக எங்கள் கழக சொந்தங்கள் அவ்வளோ பேரும் கடுமையான முறையில் பாடுபட்டு இருக்காங்க. எங்கள் மாவட்ட அவைத்தலைவர் மாமா திரு வி.கே. முருகன் அவர்களும், இந்த பகுதிக்கு உட்பட்ட செயலாளர் சங்கர் அவர்களும் மற்றும் எங்களது நிர்வாகிகள் அனைவரும், வட்ட கழக செயலாளர்கள், மாநகர கழக செயலாளர், மாநகர பிரதிநிதி அனைவரும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவரும் நன்றி கூறுகிறோம். இப்போ தான் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கிறோம். அது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் எங்கள் மாண்புமிகு தலைவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் மிக சிறப்பாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி சொல்யூஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த அடிப்படையில் எந்த கோரிக்கை வந்தாலும் அதை உறுதியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி 2.0 நாங்கள் செஞ்சு கொடுப்போம் என்ற உறுதியளிக்கிறோம்.